வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த பகுதியில் நம்ம தினம் ஒரு பார்வை அப்படின்ட்டு மார்க்கெட்டில் என்ன நடந்தது இன்றைக்கி, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வருவாங்க. நடுவில் 1-2 நாள் மிஸ் ஆகுது. பட் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோ ஆஃப்டர் மார்க்கெட் போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறேங்க. இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டி பார்க்கலாங்க. நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஃபியூச்சர்ஸ் தான். நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸில் என்ன நடக்குது, அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் என்ன நடக்குது, அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸில் என்ன நடக்குது, அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவிலேருந்து நம்ம சென்செக்ஸும் பார்க்கலாங்க. சென்செக்ஸ் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அது இல்லாமல் கமாடிட்டி மார்க்கெட்டில் கோல்டில் என்ன நடக்குது, க்ரூட் ஆயிலில் என்ன நடக்குது, அது மாதிரி சில்வரில் கூட என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த பகுதியில் வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு, கோல்டு, சில்வரு, க்ரூட் ஆயில், இதில் எல்லாத்துலேயுமே என்ன நடந்தது இன்றைக்கி, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோவருடைய ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பார்த்துட்டு இந்த பகுதிக்கு வருவோம். ஸோ இவர் 2 நாளைக்கு முன்னாடி என்ன அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா, உங்கள் வீடியோ பார்த்து நான் ட்ரேடிங் செய்யும்போது என்ட்ரி அட் எக்ஸிட் நீங்கள் சொன்னது போல் செய்தால் இந்த தேதியில் இந்த மாதிரி ப்ராஃபிட் வந்திருக்குது, அகென்ஸ்ட் இவ்வளோ லாஸில் நான் முடிச்சிருக்கிறேன். 1.5 lakhs ப்ராஃபிட்டு, 30K லாஸ் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. ஹையர் ஹை பார்த்து ட்ரேடிங் செய்தேன். அதே போல் லைவ் ட்ரேடிங் தங்கம் மற்றும் 24 மணி நேரம் மார்க்கெட் பார்த்து தினமும் பயிற்சி செய்கிறேன். இதுதாங்க முக்கியம். தினமும் நீங்கள் பயிற்சி செஞ்சே ஆகணும். தினமும் பாரபட்சமே இல்லாமல் 8 மணி நேரம் 10 மணி நேரம்னு உட்காந்து நீங்கள் சார்ட்டை நீங்கள் பார்த்து ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, லாஜிக் என்ன நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில், ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் என்ன, அது லோயர் டைம் ஃப்ரேமில் எப்படி நம்மளால் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண முடியும்னு நீங்களாக பயிற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். பயிற்சி இல்லாமல் ஒரு வீடியோ மட்டும், அது என்னோடய வீடியோவாக இருக்கட்டும் இல்லை வேறு யாரோட வீடியோவாக இருக்கட்டும், அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு மார்க்கெட்டில் உள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறது கஷ்டம். அதனால் நிறைய அந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்க. 25,000 பணம் கட்டி வகுப்பு சேர்ந்த அனுபவத்தை விட நீங்கள் சொல்வது எளிமையாக உள்ளது. கோடி வாழ்த்துக்கள். இவ்வளோதாங்க. நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆரம்பத்தில் முதல்ல பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரேடிங் தொடர்பான வீடியோக்கள் நிறைய பார்த்துருக்குறேன். எதுவுமே 20 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் 10 நிமிஷம் இருக்குது. அன்றைக்கி ஒருத்தர் நம்ம ஃபாலோவர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, அவங்க எல்லாமே யூடியூபர்ஸ் பிரதர், அவங்க வியூஸ்க்காக பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நம்ம நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறதுனால டைம் எவ்வளோ போகுதுன்னே தெரியல, அது பாட்டு போயிடுது. 45 மினிட்ஸுங்கிறது ரொம்ப சாதாரணமாக நடக்குது. அதுக்கு மேலே வரைக்கும் ஆகிடுது வீடியோ. அதனால் வீடியோட லென்த்தை பார்த்து பயப்படாதீங்க. கண்டிப்பாக கண்டென்ட் இருக்கும். நீங்கள் பயிற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இவர் இந்த ஃபாலோவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, ஃபண்டமெண்டலில் கொஞ்சம் அப்ளை பண்ணி கான்ஃபிடன்ஸாக ட்ரேட் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இவருக்கான பதில் நம்ம சாட்டர்டே சண்டே சனி ஞாயிறில் வீடியோ போடுவோம் பார்த்தீங்களா, அப்போ நம்ம இவருக்கான பதில் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இப்போதைக்கு நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்த்துருவோம். நம்ம ட்ரேடர் சசி ட்விட்டர் பேஜ் இருக்குங்க. அந்த ட்விட்டர் பேஜில் வந்தீங்க அப்படின்னா, யூடியூப்பில் நீங்கள் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு எதனா சார்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்க, அந்த சார்ட் எனக்கு நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குங்க நம்ம பேஜ். என்டர் அட் எக்ஸிட் ட்ரேடிங், சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஈஸி டு எக்ஸிக்யூட் அப்படின்ட்டு இந்த மாதிரி முகப்பு பக்கம் இந்த மாதிரி தான் இருக்கும். 5400 ஃபாலோவர்ஸ் தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஸோ இதில் நான் கோல்டு சார்ட் இந்த மாதிரி பதிவுகள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்லி கோல்டு, பெரும்பான்மையாக கோல்டு இருக்கும், இல்லைனா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான் இதில் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த கோல்டு சார்ட்டா, ஆயில் சார்ட்டா, ஃபாரெக்ஸ் சார்ட்டா, இல்லை பேங்க் நிஃப்டி சார்ட்டாங்கிறது முக்கியம் இல்லை, டைம் ஃப்ரேம் முக்கியம் இல்லை. நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் எல்லாமே இது தான். இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இதோட இதே என்ன போட்டிருப்போன்னா, லேர்ன் திஸ் கான்செப்ட், ஸ்பெண்ட் மோர் ஹவர்ஸ் ப்ராக்டிஸிங் ஒன்லி திஸ் செட்டப் இன் ஏ சார்ட்,
இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் சிம்பிள் டு எக்ஸிக்யூட் அண்ட் யூ வில் லவ் இட் அப்படின்னு வந்து போட்டிருப்பேன். பின்டு ட்வீட்டாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா என்னுடைய அந்த ட்வீட் எதனா ஒரு ட்வீட்டுக்கு கீழே போயிட்டு நீங்கள் மெசேஜில் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ண சார்ட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் அனலைஸ் பண்ண சார்ட்டை இந்த மாதிரி அப்லோட் பண்ணி இது கரெக்டாக, நான் பண்ணுறது கரெக்டு தானா அப்படின்னா இது உங்களுக்கு ரிப்ளை வரலன்னு நீங்கள் பண்ணுறது கரெக்டுன்னு அர்த்தம். நீங்கள் கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கீங்க, இன்னும் நிறையா பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ரிப்ளை வந்து நீங்கள் தப்பாக பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன் நான். இல்லைங்க இது வந்து இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அவனோட ஃபாலோவரு யூடியூப்பில் இருந்துட்டு வந்து ட்விட்டரில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து போஸ்ட் வந்து எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் வந்து வரைஞ்சிருக்கிறாரு, என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத இதுக்கு அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இதுக்கு அடுத்த கட்டம். அதை புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறது அடுத்த கட்டம், மூணாவது கட்டம். முதல் கட்டத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் வரைய கற்றுக்கணும். எது வந்து ஹையு, எது வந்து சப்போர்ட்டு, எது ரெசிஸ்டன்ஸு, எங்கே ட்ரெண்ட் ஆகி போகுது மார்க்கெட்டு அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் மார்க்கெட்டை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் ட்ரெண்டு என்ன, அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் எப்படி வந்து ட்ரேடு எடுக்கிறது, அதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கலாம் ஈஸியாக. ஒரே நாளில் எல்லாமே கற்றுக்கிட்டு நான் பெரிய மில்லியனியர் ஆகணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இது வந்து மேரத்தான், நீங்கள் பொறுமையாக ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வேகமாக ஓடணும்னு நினச்சிங்கன்னா ஜெயிக்க முடியாது. வெற்றியும் சீக்கிரமாக வந்த மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் கைவிட்டும் போயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ட்ரெண்ட் லைன் முதல்ல வரைய கற்றுக்கங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய கற்றுக்கங்க, எது ஹை எது லோ, ஏன் அதை மார்க் பண்ணுறோம், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போனீங்கன்னா கடைசி கட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து 80% நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல பொறுமையாக வந்து என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும், பொறுமையாக பார்க்கணும். அதுதான் முதல் பயிற்சியே அதுதான். அதாவது ஒரு 10 நிமிஷம் தான் நான் என்னால் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் வீடியோ பார்க்குறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த இதை முதல்ல என் வீடியோ வந்து மாற்றும். 45 நிமிஷம் 1 மணி நேரம் உங்களை உட்கார வைக்கும். சைக்காலஜி ட்ரேடிங்னாலே அவசரப்படுறவங்ககிட்ட இருந்து காசை பிடுங்கி பொறுமையாக இருக்கிறவங்க கையில் கொடுக்கறது தான் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்துட்டு நீங்கள் அவசரப்படவே படாதீங்க. உங்களுக்கு முதல் ட்ரைனிங்கே என்னோடய வீடியோ தான். என்னோடய வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பொறுமையாக லாஸ்ட் மினிட் வரைக்கும் பார்த்து முடிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் ட்ரேடிங்க்கு எலிஜிபிள்னு அர்த்தம். ஸ்கிப் பண்ணாமல் சொல்கிறேன், ஓட்டிலாம் பார்க்கக்கூடாது. சரி வாங்க, நிஃப்டியில் என்ன நடந்தது இன்றைக்கி அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம். நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, நிஃப்டியில் ப்ரைஸு புல்லிஷாக வந்து மேலே வரைக்கும் வந்ததுங்க. அந்த எலெக்ஷனில் கீழே விழுந்ததை அப்சர்வ் பண்ணி ப்ரைஸ் வந்து மேலே வந்திருக்கு. இந்த மேலே வந்த ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாளாக அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது. நீங்கள் நல்லா 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ப்ரைஸ் வந்து ஒரு ட்ரெண்டாகி போச்சுங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், அதை கண்டினியூஷனுக்காக சொல்கிறேன். நல்லா இந்த மாதிரி வந்து ட்ரெண்டாகி போச்சு. இந்த மாதிரி ட்ரெண்டாகி போயிட்டு இந்த மார்க்கெட்டு என்ன ஆச்சு அப்படின்னா சடனாக வந்து ஒரு 2-3 நாளாக வந்து ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ளார ப்ரைஸ் வந்து உள்ளே மாட்டிச்சு. பேங்க் நிஃப்டி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் ஆகி நல்லா மேலே போச்சு. அதே மாதிரி நிஃப்டியும் வந்து இப்போ ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ளார உள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. சரி, இது ஒருவேளை பிரேக் ஆச்சுன்னா எங்கே போகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் போல் அன்னைக்கு ஒரு ஹை வந்து வச்சுதுங்க. ப்ரைஸ் 23,850 அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு ஹை வந்து வச்சுதுங்க. அந்த ஹை வரைக்கும் பிரேக் ஆச்சுன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு அதுக்கு மேலே கூட போகலாம், சொல்ல முடியாது. புல்லிஷாக அப்படியே வந்து கண்டினியூ வந்து பண்ணலாம். பட் ஆனால் இப்போதைக்கு அது நடக்குது. ப்ளஸ் நீங்கள் வந்து இந்த சார்ட்டை நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு 3-4 நாளாக வந்து 3 நாளாக ப்ரீவியஸாக வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருந்து சப்போர்ட்டுக்கு வருது, ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சப்போர்ட்டு, இன்றைக்கும் வந்துட்டு மேலேயும் போய் திரும்பவும் கீழேயும் வந்துருச்சு. ஒரு நல்ல மூமெண்ட். ஃப்ரைடே அன்றைக்கி இந்த மாதிரிலாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது, பட் ஆனால் நடந்திருக்கு.
நடக்கும்போது என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து வரைய தெரியுது அப்படின்னா, ப்ரைஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா, உங்களால் இந்த ட்ரேட்ஸ்லாம் வந்து ஃப்யூச்சர்லேயே வந்து எடுக்க முடியுங்க. ஆப்ஷன்ஸை போய் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நிஃப்டி ஒரு 60-65,000 வந்து தேவைப்படும்னு நினைக்கிறேன். அதை வச்சு நீங்கள் ஃப்யூச்சர்லேயே வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஒரே ஒரு லாட்டு ஆட் பண்ணுறது அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. அதனால தான் நான் கேபிட்டல் என்ன சொல்லுவேன், கேபிட்டல் நல்லா சவுண்ட் கேபிட்டல் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஐ மீன் 25 லட்சம் 50 லட்சம் அந்த மாதிரி வந்து நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து இது கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரேட் பண்ணலாம். இல்லைங்க கம்மியான கேபிட்டல் தான் இருக்குது, நான் ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருக்கிறேன், கண்டிப்பாக பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடை லிமிட் பண்ணிக்கணும். ஒரே ஒரு ட்ரேடு அது சரியான இடத்துல எடுக்கணும். உங்களுக்கு எதிராக போகுதுன்னு தெரிஞ்சாலே நீங்கள் எக்ஸிட் பண்ணி வெளியே வந்தாகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு வேளை கம்மியாக ஒரு 5 லட்ச ரூபா வச்சு தான் நான் என்னால் ட்ரேடிங்கே ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணாமல் ஸ்டாக்ஸுக்கு போயிடணும். கேஷ் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக்கு, இன்னொரு 10,000 ரூபாய்க்கு இன்னொரு ஸ்டாக்கு மொத்தம் ஒரு 3 ஸ்டாக்கு. எவ்வளோ 5 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, சும்மா ஒரு 10,000 20,000 1 லட்சத்துக்கு உள்ளே வச்சுக்கோங்க. 4 லட்ச ரூபா உங்களுக்கு ரிசர்வில் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக்கை கேஷ் மார்க்கெட்டில் வாங்குங்க. லாபம் ஒன்றும் பெருசாக வராது, நஷ்டமும் வராது, அனுபவம் எக்கச்சக்கமாக கிடைக்கும். நல்ல மூவ் ஆகிற ஸ்டாக்கில் போய் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அனுபவம் எக்கச்சக்கமாக கிடைக்கும். அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த இண்டெக்ஸுக்கு வர்றீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு வாங்க ஃபஸ்ட்டு. நிஃப்டி ஏன்னா ரொம்ப சாந்தமாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நிஃப்டி ஃபியூச்சர்ஸை வந்து பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறமா வந்து பேங்க் நிஃப்டிக்கு வாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கேட்வே டு ட்ரேடிங்னா இதுதான். ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி போய் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கணும். நிறைய பயிற்சி பண்ணணும், நிறைய சார்ட்ஸை பார்க்கணும். எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா நான் ரெடி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்டாக்ஸுக்குள்ளே போங்க. கேஷ் மார்க்கெட்டில் ஒரு 5 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு, டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்டாக்கு ஒரு 20,000 25,000 3 ஸ்டாக் மட்டும்தான், அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே வேறு எதுவுமே பார்க்கக்கூடாது. என்ன நடக்குது, நீங்கள் நினச்சது நடக்குதா அப்படிங்கிறத அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு லாஸ்ன்னு பெருசாக வரவே வராது, அனுபவம் எக்கச்சக்கமாக கிடைக்கும். அதுக்கப்புறமா நிஃப்டிக்கு வாங்க, அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டிக்கு போங்க, அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் அந்த ஃபியூச்சர் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் வாங்க பாருங்கள். ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் போய் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ டாப்பிக்கை மாதிரி போயிட்டோம் பார்த்தீங்களா. நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸில் இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சில் இருக்குது ப்ரைஸு. இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சில் கீழே வர்றதுக்கு அப்புறமா நீங்கள் ட்ரேடை எங்கே எடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். பொறுமையாக இருக்கிறது தான் ட்ரேடிங். ஏற்கனவே இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்குதா ப்ரைஸு, புல்லிஷாக தான் இருக்குதா, இன்னும் பேரிஷாக வந்து மார்க்கெட் மாறல, புல்லிஷாகவே மேலே போய்கிட்டே தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன தேக்கம் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்ததுக்கப்புறமா டக்குன்னு ஸ்ட்ரைக் ப்ரைஸை பாருங்கள். என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது, 23,400 23,500. இங்கிருந்து என்ன ஆகணும், ப்ரைஸு மேலே 23,600 வரைக்கும் போகணும். அப்போ 23,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த 23,500 இது வந்து 23,600. 600ங்கிறது வந்து நீங்கள் உங்களுடைய டார்கெட் லெவல். நீங்கள் 23,500 எடுத்தால் இன்னும் கூட பெட்டராக இருக்கும். ஆனால் ப்ரீமியம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 23,600 கண்டிப்பாக போயிடும் அப்படிங்கிறதுனாலையும் அதுக்கு மேலேயும் பிரேக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் இந்த பேட்டர்ன் கொஞ்சம் மெச்சூர் ஆன மாதிரி தெரியுது. ஒன்ஸ் இது மேலே வந்தானா பிரேக் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி தோன்றதுனாலையும் 23,600 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்து அதில் நீங்கள் அந்த ப்ரைஸ் வந்து ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டுக்கு வரும்போது அந்த டைமிங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து எங்கே போயிருக்குது அப்படின்னா 70 rupees அப்படின்னு போயிருக்கு. 70லேருந்து அந்த சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் மேலே வரும்போது எங்கே போயிருக்குது, 120க்கு போயிருக்கு. இவ்வளோ தாங்க. பொறுமையாக இருக்கணுங்க. பொறுமையாக இருந்துட்டு அந்த டைம் வரும்போது வந்து எடுத்துடணும். இதுக்கு ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸாக 100 rupees 23C600 கால் ஆப்ஷன் வந்து 100க்கு எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் 100லேருந்து 150க்கு போயிருக்கு, 200க்கு போயிருக்கு, 170க்கு போயிருக்கு, இந்த மாதிரியே போயிருக்கு. பட் ஆனால் நேற்று என்ன நடந்திருக்குது, நேற்றுக்கு வந்துட்டு ஃப்யூச்சர் ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது வந்து ப்ரைஸ் வந்து 70 அப்படின்னு இருந்திருக்குது.
ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்து சப்போர்ட்லேருந்து மேலே ஷூட்டப் ஆகி போகும்போது வந்து அவனும் வந்து 120 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டான். அங்கேருந்து திரும்பவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதே லெவலுக்கே வந்திருக்கிறான் பாருங்கள். அதே 70 அப்படிங்கிற லெவலுக்கே வந்துட்டு 100ல் போயிட்டு திரும்பவும் வந்து அங்கேயே வந்து முடிச்சிருக்கான். ஸோ ஒரு 2 வாய்ப்பு கிடச்சிதுங்க. 70ல் இருக்கும்போது நீங்கள் அங்கே ஃபியூச்சர் வந்து சப்போர்ட்லேருந்து மூவ் ஆகும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறமா மேலே போயிருக்கு. அப்புறம் திரும்ப அதே ரேஞ்சுக்கு வந்துட்டு மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான். திரும்ப அதே ரேஞ்சுக்கு வந்து முடிச்சிட்டான். ஆனால் இந்த ப்ரீவியஸாக 2-3 நாளைக்கு 100லேருந்து மேலே போனது பிரேக் ஆகிடுச்சு. ஒருவேளை நீங்கள் 23,600 ஆப்ஷன் சார்ட்டை மட்டுமே பார்த்து ட்ரேட் பண்ணுறோம், ஃபியூச்சரை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும், இந்த ட்ரேட்ஸ்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா 100க்கு வரும்போது மேலே போயிருக்கானா கையை கட்டி கம்முன்னு வந்து இருந்துட்டு 100க்கு எப்போ ப்ரைஸ் வருதோ அப்போ தான் நீங்கள் என்ட்ரியே எடுக்கணும். 100க்கு வந்து 200 போயிட்டானா திரும்ப வந்து 100 இதில் நீங்கள் எங்கே புக் பண்ணிட்டீங்கனாலும் சரி, இங்கேயே புக் பண்ணிட்டாலும் சரி, இது வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து இந்த இடத்துல புக் பண்ணாலும் சரி, அதுக்கப்புறம் மேலே போகிறான் பார்த்தீங்களா, அப்புறம் அவசரப்பட்டு இங்கே போய் பை பண்ணுறது, அந்த வேலையே வச்சுக்காதீங்க. கையை கட்டி கம்முன்னு வந்து இருந்து எப்போ திரும்ப 100ங்கிற இந்த ரேஞ்சுக்கே வருதோ ப்ரைஸு அப்போ தான் நீங்கள் பையே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பையை ஸ்டார்ட் பண்ண என்னாச்சு 175ன்னு அந்த ரேஞ்சுக்கே போயிடுச்சு மறுபடியும். அப்புறம் திரும்பவும் வந்து கம்முன்னு வந்து இருந்தீங்கன்னா நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே, ஃப்ரைடே மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே திரும்பவும் 100க்கே வந்துருக்கிறான். 100லேருந்து என்ன பண்ணியிருக்கான் 120 வரைக்கும் போனான், 100லேருந்து 120 வரைக்கும் போனான். ஆனால் அப்படியே வந்து கீழே வந்துட்டான். இப்போ இதில் என்ன தெரியுது உங்களுக்கு, இதெல்லாம் வந்துட்டு ப்ரீவியஸாக மேலே போச்சுன்னா கீழே வரும்போது லோவை கட் பண்ண மாட்டான், மேலே போயிட்டு கீழே வரும்போது லோவை கட் பண்ண மாட்டான், அப்படியே மேலே போயிட்டான். நேற்றுக்கு வியாழக்கிழமை நீங்கள் என்ன நடந்திருக்குது, மேலே போய் கீழே லோவை கட் பண்ணல, மேலே 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 இப்படியே வந்து மேலே வந்து லோவை கடைசி வரைக்கும் கட் பண்ணல. நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும். பட் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறான், ஆரம்பித்த உடனே இந்த ஹைக்கே போய் கீழே வந்து திரும்ப அந்த ஹைக்கே போயிட்டு கீழே திரும்ப அந்த லோவை கட் பண்ணி கீழே வந்தானா இந்த இடத்துல கட் பண்ண முடியல. ஆனால் போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு போகல. அப்போ கன்ஃபார்மாக சப்போர்ட்டுக்கு வரான்னு தெரிஞ்சு போச்சு. சப்போர்ட்லேருந்து அவன் வந்து மேலே போகிறானா, சப்போர்ட்லேருந்து கொஞ்சம் மேலே போனான், திரும்ப கீழே வந்துட்டான். இந்த தடவை கொஞ்சம் நல்லா போனால் அப்பாடா மேலே போகிறான், கீழே வந்தானா லோவை கட் பண்ணலன்னா இப்படியே வந்து மேலே வரைக்கும் போவான் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் என்ன பண்ணான், இந்த இடத்துல ட்ரேடே நடக்கலை. ஆனாலும் கீழே வந்துக்கிட்டே இருக்குது ப்ரைஸ், உங்கள் என்ட்ரி லெவலுக்கே வந்துருச்சு. அதுலேருந்து என்ன பண்ணிட்டான், கீழே போய் 88ன்னு போயிட்டான். நீங்கள் 100ல் வந்து ஒரு வேளை என்ட்ரி எடுத்துருக்கிறீங்க, 120ல் க்ளோஸ் பண்ணல, வச்சுட்டு இருக்கிறீங்க. பாசிட்டிவில் டிபி போட முடிஞ்சால் போட்டுறணும். எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன், ஒரு 20 புள்ளிகள் வந்து மேலே போய் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கிற அந்த ட்ரேடை திரும்பவும் கீழே வரும்போது 10 புள்ளி 15 புள்ளி வந்து நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது மார்க்கெட்டுக்கு. நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தோடனே மேலே போகாமல் அப்படியே வந்து கீழே வந்தானா அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அது பாடி க்ளோஸ் வச்சோன்னா எக்ஸிட் பண்ணிடலாம். பட் ஆனால் ஒரு ப்ராஃபிட்டை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் லாஸை வந்து நீங்கள் புக் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் எப்போவுமே வந்து அது ஒரு பழக்கமாகவே வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டாப் லாஸ் கீழே போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸை பாசிட்டிவாக அந்த இடத்துக்கு வந்தால் க்ளோஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப கூட ரீஎன்ட்ரியோடு பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த இடத்துக்கு வரும்போது பாசிட்டிவ்லேயே 10 ரூபாவில் நான் வெளியே வந்துடுவேன்ப்பா, எனக்கு வந்து டேக்ஸ் 30 ரூபா வரைக்கும் வருது, டேக்ஸ் 30 ரூபா போக இன்னொரு 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும்போது நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன், ஒரு வேளை மேலே போயிட்டு கீழே வந்ததுன்னா. அந்த மாதிரி சொல்கிறேன். கீழே போயிட்டானா இப்போ என்ன பண்ணான், லோயர் லோ பண்ணிகிட்டே கீழே போகிறான். இந்த லோ பண்ணிட்டான், அடுத்த லோ பண்ணிட்டான், அடுத்த லோ வந்து முதல்ல எடுத்தோடனே வந்து இங்கேயே வந்து என்ட்ரி எக்ஸிட்டு அப்படின்லாம் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறீங்க. அதெல்லாம் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. லாஜிக்கு புரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து வேலைக்கு ஆகும். ப்ரீவியஸாக 100க்கு வரும்போது தான் மேலே போயிருக்கான், அந்த 100க்கு வர வரைக்கும் கையை கட்டி கம்முன்னு தான் இருக்கணும். இங்கே வேணால் நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு இது ஃபெயில் ஆச்சுன்னா அது ஓகேன்னு சொல்லலாம். பட் ஆனால் இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்து ஃபெயில் ஆகுது, இங்கே என்ட்ரியே கிடையாது. அப்போ கீழே வந்த ப்ரைஸு என்ன பண்ணுச்சு, திரும்ப வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் வந்து என்ட்ரியே கொடுக்காம மேலே வரைக்கும் போயிடுச்சு. அப்பாடா மார்க்கெட்டு புல்லிஷாக தான் இருக்குது. ஓகே ரைட், ஒருவேளை கீழே வந்தானா நான் வந்து ஐம் கோயிங் டு ட்ரை ஏ பை ட்ரேட். எந்த இடத்துல எக்ஸாக்டாக இந்த லோக்கு வந்தால் எடுப்பேன், இல்லைனா இந்த லோவிலேருந்து இங்கே இந்த லெவலில் இருந்தே கூட நான் ஐம் கோயிங் டு ட்ரை 75 அந்த மாதிரி ரேஞ்சிலேருந்தே எடுப்பேன். எங்கே க்ளோஸ் பண்ணிடுவேன், இந்த லெவலுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன் இதை எடுக்கிறேன், ஒரு தடவை நடந்துருச்சு, 2வது லோ வச்சுட்டான், 3வது லோவும் வச்சுட்டான்,
4வது லோவில் வந்திருக்கிறான். அதனால கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே இதை 500 தடவை இந்த மாதிரி வந்து நான் வந்து பார்த்துருக்குறேன். அதனால் நான் ஐ எம் கான்ஃபிடென்ட். பட் ஸ்டில் வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா நான் எக்ஸிட் ஆகிறதுக்கும் தயாராக இருக்கிறேன். ஆனால் என்னாச்சு, 70 ருபீஸ்லேருந்து எங்கே போச்சு, 100 ருபீஸுக்கு போயிடுச்சு. இவ்வளோதாங்க. ஒன்று நீங்கள் ஃபியூச்சரை பார்த்து ட்ரேட் பண்ணால் அப்படி பண்ணலாம், இல்லை ஆப்ஷன்ஸை வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ணோன்னா இப்படி பண்ணலாம். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி என்ன நடந்து பார்த்துருவோமா? பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல கன்சால்டேஷன் ரேஞ்ச். இதை தான் சொன்னேன். நிஃப்டியில் வந்து இப்போ வந்து கன்சால்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பேங்க் நிஃப்டி ஏற்கனவே கன்சால்டேட் பண்ணிவிட்டு அந்த லெவல்லேருந்து மேலே வந்துட்டான். எங்கே வந்தான் மேலே? ப்ரீவியஸாக எக்ஸிட் போல் அன்றைக்கி ஒரு ஹை வச்சுது பார்த்தீங்களா நிஃப்டியில். ஏன் நம்ம வந்து அதை வந்து நம்ம இப்போ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு வந்து இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இங்கே கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருந்தது, பிரேக் ஆச்சுன்னா இங்கே வரும். நம்ம வீடியோவில் பேசியிருக்கிறோம், பழைய வீடியோவில். அப்போ கரெக்டாக அங்கே வந்துட்டான். அங்கே வந்து நேற்றுக்கே வந்துட்டான். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னா, அந்த ரேஞ்சு இதுதான். முந்தா நேற்றே வந்தாச்சு, வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு மார்க்கெட். நேற்று அந்த ரேஞ்சிலேயே அப்படியே இருந்தது, இன்றைக்கும் அந்த ரேஞ்சிலேயே இருக்குது. கீழே வர விருப்பம் இல்லை, பீரிஷாக வந்து ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை. அவன் வந்து மேலே போக தான் ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் கன்சல்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது பேட்டர்ன் மெச்சூர் ஆன மாதிரி தெரியல. அதனால் இன்னொரு தடவை கூட கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை தடவை மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பிரேக் ஆகி மேலே போயிருக்கிறான். அதே மாதிரி இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 2-3 நாளைக்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் நிஃப்டி மேலே போவான் பார்த்தீங்களா. நிஃப்டி இதை பிரேக் பண்ணி மேலே போகணும்ல, எங்கே போகணும், இந்த டார்கெட்டு போகணும்ல. அந்த டைமில் வந்து இவனும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து ஈக்குவல் ஹை எதனாச்சும் வைக்கிறாங்க, லோயர் லோ எதனா பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அலர்ட் ஆகிடணும். ஏன்னா மலையேறி ரொம்ப தூரம் வந்துட்டான். மலையேறி ரொம்ப தூரம் வந்துட்டான். மழை கொஞ்சனாச்சும் இறங்கணும், புல் பேக் வரணும், டிஸ்கவுண்ட் வந்துட்டு தான் போகும் மேலே. மேலே போகிற மாதிரி இருந்தாலும் பார்ப்போம் அது எப்படி நடக்குது அப்படின்னு. இப்போதைக்கு இது பிரேக் ஆகி மேலே போகணும். சரி, ஓகே. இதுலேயும் அதே தாங்க. ப்ரீவியஸாக வந்து முந்தானத்துக்கு என்ன நடந்தது அப்படின்னா, புதன்கிழமை அன்னைக்கு மேலே வரைக்கும் எக்ஸ்பைரி அப்போ வந்து நல்லா ஷூட் அப் ஆகிட்டு பயங்கரமாக வந்து இதுக்கான வீடியோ வந்து போட்டிருக்கிறாங்க. 50 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்கு சென்ற ப்ரீமியம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்பைரி ட்ரேடிங்கு. அப்போ மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வந்து முடிச்சிட்டான் அன்றைக்கி வந்து மார்க்கெட்டை. திரும்ப வந்து அடுத்த நாள் வந்து என்ன பண்ணான், வியாழக்கிழமை அன்னைக்கு அதே சப்போர்ட்டுக்கு வந்திருக்கான் பாருங்க. ப்ரீவியஸ் டேயில் எங்கே முடித்தானோ மார்க்கெட்டை இங்கே ஆரம்பிச்சுட்டு கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஆரம்பிச்சுட்டு திரும்ப அதே சப்போர்ட்டுக்கே வந்துட்டான் பாருங்கள். எக்ஸாக்டாக வந்திருப்பாங்க. இதை கட் பண்ணி கீழே போனான்னா கொஞ்சம் கீழே போயிடுவான். ஏன்னா மலையேறி மேலே வந்திருக்கிறான். இதுதான் கடைசி லோ. இந்த லோவை கட் பண்ண இது வரைக்குமே பையுங்க. நான் அதை தான் சொல்லுவேன், எப்போவுமே வந்து இது வரைக்குமே பை. எந்த இடத்துல பை? இந்த இடத்துல தான் பை, இங்கெல்லாம் கிடையாது. பொறுமையாக இருக்கணும் மார்க்கெட்டில். பொறுமையாக இருந்தீங்கன்னா சாதிக்கலாம். இப்போ இது என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா 51,240 மேலே. நேற்று வியாழக்கிழமை எங்கே போய் முடிச்சிருக்கான், 800 முடிச்சிருக்கிறான். 200லேருந்து 800 வரைக்கும் போயிருக்கிறான். எப்படி போயிருக்கிறான்? ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமலேயே போயிருக்கிறான். ஹையர் ஹை மட்டுமே பண்ணியிருக்கான், ஹையர் லோ மட்டுமே பண்ணிட்டு போயிருக்கிறான். எங்கே வரைக்கும் போயிருக்கிறான்? ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலு எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து போன அதே லெவலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு அங்கேயே வந்து நின்றுட்டாப்ல. அப்போ நேற்று வெள்ளிக்கிழமைக்கு ஆரம்பித்தோன்னா எங்கே ஆரம்பிச்சிருக்கானா, அங்கேயே ஆரம்பித்து அங்கேருந்து பொறுமையாக கீழே வந்துட்டான். எங்கே கீழே வந்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட் எடுத்தான் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கெல்லாம் மார்க்கெட்டை பார்க்கும்போது நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் நான் ட்ரேட் பண்ணுறேன், அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு வந்துட்டு மூவிங் ஆவரேஜ் இருக்குது, ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் கேண்டலுக்கு மேலே போச்சுன்னா பை, கீழே வந்ததுன்னா செல்லு, எல்லாம் நானும் சொல்கிறேங்க. எல்லா இந்த மாதிரி சித்து வேலைகளும் வந்து நானும் வந்து பண்ணிட்டு தான் இதெல்லாம் வேலைக்கு ஆகலை அப்படின்ட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன் நான். இது கன்ஃபார்மாக வேலை செய்யும். இது ஏன்னா லாஜிக்கை புரிஞ்சுட்டு பண்ணுறது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் புரிஞ்சுட்டு பண்ணுறது. அந்த 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் வந்துட்டு அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நானும் வந்து ஒரு 2-3 வீடியோ போடுறேன். அது கண்டிப்பாக வந்து ரீச் வந்து அதிகமாகும். ஏன்னா எல்லாருமே ஈஸியாக எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு தான் வந்து தேடுறாங்க. சும்மா ஒரு விளையாட்டாக பண்ணி பார்ப்போம். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளார
ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் பாருங்கள், அது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு மட்டும் பார்ப்போம். நம்ம சும்மா வேடிக்கையாக பார்ப்போம். இன்றைக்கி நாளைக்கு நான் வந்து போட பார்க்குறேன், வேலை செய்யும் டு சம் எக்ஸ்டென்ட், அவ்வளோதான். அதுவும் வந்து லாஜிக்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் அதை வந்து பண்ண முடியும். சரி, நான் அது சொல்லும்போது அந்த வீடியோவில் நான் வந்து அதை நம்புகிற மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இதை வந்து கவனிங்க. இது வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் என்ன பண்ணான், லோயர் லோ பண்ணிகிட்டே வந்துட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் ஹையை வந்து கட்டே பண்ணிட மாட்டான். இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் பாட்டம் மாதிரி பண்ணான், ஆனால் இதை பிரேக் பண்ணால் தான் மேலே போவான். மேலே போகல, கீழே வந்துட்டான். நமக்கு என்ன, சப்போர்ட்டுக்கு வந்தோன்னா பை பண்ணுவேன், இல்லைனா இன்றைக்கி ட்ரேடு கிடையாது. மேலே ரெசிஸ்டன்ஸ்லேருந்து செல்லு. ஆனால் அடுத்து பை பண்ணணுன்னா சப்போர்ட் ரேஞ்சுக்கு பக்கத்தில் தான் பை. இங்கே வரைக்கும் வந்திருந்ததுன்னா இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பை பண்ணியிருந்துக்கலாம். இந்த லெவலுக்கு வராமல் கொஞ்சம் மேலேருந்தே மேலே போயிட்டான், பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த மாதிரி மேலே போகும்போது என்ன பண்ணுறான், ஒரு சின்ன புல் பேக் வந்து திரும்ப மேலே போயிட்டான் பாருங்கள். ஒரு சின்ன புல் பேக் வந்தால் டக்குன்னு மேலேயே போயிட்டான். இந்த ரெட் கேண்டல்லாம் இதெல்லாம் நீங்கள் கவனிங்க. மேலே போய் சின்ன புல் பேக், மேலே போய் சின்ன புல் பேக், அப்புறம் ஒரு பெரிய ட்ரெண்டு போயிட்டு திரும்ப கீழே வரும்போது எங்கே வந்திருக்கிறான், இந்த லெவலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்திருக்கிறான். ப்ரீவியஸ் லெவலில் இங்கே இருக்குது, நேற்று லெவலில். அதை நம்ம வந்து இது வந்து இம்மிடியேட்டாக இருக்குது. இந்த லெவலில் இம்மிடியேட்டாக இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், இது ட்ரை பண்ணலாம். அப்போ கூட என்னது, இந்த விக்குக்கு கீழே போய் பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். ஃப்யூச்சரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே, இந்த சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. இந்த சப்போர்ட்டுக்கு வந்தோன்னே என்ன பண்ணலாம், டக்குன்னு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். சப்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, திரும்ப வந்து மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது, மேலே ரெசிஸ்டன்ஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் கிவ் இட் எ ட்ரை. அப்போ என்ன பண்ணலாம், 51,500 இருக்குது, சூப்பர், நல்ல நம்பர். இப்போ எது வரைக்கும் போவோம், 51,800 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். 51,500 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அப்போ இது என்னது, 51,700 கால் ஆப்ஷன். 800 வரைக்கும் போவோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். 700 கால் ஆப்ஷன் எங்கே, கீழே ப்ரைஸ் இருக்கும்போது, ஃப்யூச்சர் மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்கும்போது. இங்கே எங்கே இருந்தது ப்ரைஸு, 180 இருந்தது. 180லேருந்து மேலே அது வந்து 800க்கு போகும்போது, 51,800க்கு போகும்போது ஃப்யூச்சர் ப்ரைஸு 51,700 கால் ஆப்ஷன் வந்து என்னாச்சு, 180 ரூபாலேருந்து 380 ரூபா வரைக்கும் ஷூட்டப் ஆச்சு. திரும்பவும் வந்து எக்ஸாக்டாக அதே 170 ரூபாய்க்கு வந்து 180 ரூபாய்க்கு வந்துட்டு எங்கே வந்திருக்குது, 340 வரைக்கும் வந்திருக்கு. காலையிலேருந்து நீங்கள் பொறுமையாக காத்துக்கிட்டே இருந்திருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு இந்த லெவல்லேருந்து உங்களுக்கு 2 ட்ரேடு கிடச்சிது. ரெண்டுமே சூப்பர் ட்ரேடு. எங்கே எக்ஸிட் பண்ணலாம், இது வந்து இங்கே தான் கரெக்டாக எக்ஸிட் பண்ண முடியுமா, அதெல்லாம் தெரியாது. இந்த இடத்துலையே கூட எக்ஸிட் பண்ணியிருந்துருக்கலாம். ப்ரீவியஸ் ஹை இதே போதும் எனக்கு. 180லேருந்து எங்கே வந்திருக்கு, 300 வரைக்கும் வந்திருக்குது. 100 புள்ளி பிடிச்சா பத்தாதா, போதும். ஆனால் அவன் எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கிறான் பாருங்கள். இந்த இடத்துல குரூப்பில் டூப் கேண்டில் இருக்கா, இந்த ரேஞ்சுக்கு வந்தோன்னே ரிஜெக்ட் ஆகிட்டான். நெக்ஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் மார்க்கெட்டை வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடும். ஏன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட்டை முடிகிற டைம்லலாம் ரொம்பலாம் நீங்கள் அந்த ஜோஷை வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த ட்ரேடே நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை ட்ரை பண்ணுறேன் என்ட்ரி எட் எக்ஸிட் அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக என்ட்ரி எட் எக்ஸிட் இங்கே ட்ரை பண்ணக்கூடாது. பையி செல்லு ட்ரை பண்ணலாம், மேலே பையி கீழே தான் ட்ரை பண்ணணும். எது கீழேன்னு உங்களுக்கு தெரியலன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலாக பார்த்துக்கங்க. ஸோ 2 ட்ரேடு இதில் வந்து கிடச்சிது, பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து கன்சால்டேஷன் ரேஞ்சில் இருக்குது. கன்சால்டேஷன்லேருந்து பிரேக் ஆகி திரும்பவும் வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணலாம். சென்செக்ஸ் புதுசாக வந்து பார்க்குறவங்க, சென்செக்ஸு நம்மளுடைய 250 வீடியோலையும் நம்ம இதை பற்றி பேசுனதே கிடையாது. பேப்பரில் டிவிலலாம் சென்செக்ஸ் இத்தனை புள்ளி ஏறிச்சு, நிஃப்டி இவ்வளோ புள்ளி ஏறிச்சு, அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த சென்செக்ஸை வந்து பார்த்துருவோம். சென்செக்ஸ் ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, வாரம் ஃபுல்லாக திருவிழா ஆக்கிட்டாங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஃபின் நிஃப்டி, புதன்கிழமை நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை சென்செக்ஸ். தினம் திருவிழா. எக்ஸ்பைரி ட்ரேடிங் மட்டும் பண்ணணும் அப்படின்னா இதை மட்டுமே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். திங்கக்கிழமை மட்டும் உங்களுக்கு லீவு, மற்ற எல்லா நாளுமே எக்ஸ்பைரி இருக்குது. அப்போ இவனும் அதே தாங்க, எலெக்ஷன் அப்போ கீழே போனான், அந்த கீழே போனதை ரெக்கவர் பண்ணிட்டான். இப்படி சொன்னால் சாதாரணமாக இருக்கும்.
70,000 புள்ளி அப்படிங்கிற இடத்துல இருந்து 77,000 புள்ளி, 7,000 புள்ளி ரெக்கவர் ஆகிருக்கிறான். பேனிக் செல்லிங்கு, எலெக்ஷனில் என்ன ரிசல்ட் வருமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்கும்போது 7,000 புள்ளி கீழே போச்சு. அந்த 7,000 புள்ளியும் 6,000 புள்ளி வரைக்கும் கீழே போச்சு. அந்த 6,000 புள்ளிக்கும் மேலே 7,000 புள்ளி, 8,000 புள்ளி ரெக்கவர் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 8,000 புள்ளி. எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருந்துக்கலாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதான் பேனிக்காக எல்லோரும் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து ரிசல்ட்டு ஃபேவரபுளாக வரும்போது, அந்த நியூஸ் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக மாறுது அப்படின்னா அந்த டைமில் யூ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். இதில் என்னென்னா பேங்க் நிஃப்டி மட்டும்தான் அந்த பூ மாலை மாதிரி வந்து போச்சு. நிஃப்டியும் இதே மாதிரி போயிடுச்சு, சென்செக்ஸும் இதே மாதிரி போயிடுச்சு. சரி, ஓகே, என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதே தான் அப் ட்ரெண்டு, கன்சால்டேஷன். இது கன்சால்டேஷன் கூட சொல்ல முடியாது. சென்செக்ஸ் வந்து அடுத்த சப்போர்ட் டேஞ்சர் ஜோனுக்கு வந்து நின்றுட்டு இருக்கிறான். இது கீழே போனான்னா அவன் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படியே அப் ட்ரெண்டில் மேலே போனானா, அப்படியே ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே மேலே போனானா, இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறான்? ஈக்குவல் ஹை. இது வரைக்கும் ஹையர் ஹை பண்ணிகிட்டே போன மார்க்கெட்டு ஈக்குவல் ஹை பண்ணிட்டான். பார்த்தீங்களா? இந்த ஈக்குவல் ஹை பண்ணன்னு கீழே வந்தவன் என்ன பண்ணியிருக்கிறான்? ப்ரீவியஸ் லோக்கே வந்தான், டேஞ்சர் ஜோனில் நிற்கிறான். இங்கிருந்து இன்னும் வந்து லோ கீழே பண்ணி வச்சுட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் கீழே போவானா? போக மாட்டான். ஒரு லோ வச்சுருக்கிறான், மேலே சின்ன ரெக்கவரி, இன்னொரு லோன்ட்டு அந்த ப்ரீவியஸ் லோக்கே வந்திருக்கிறாப்புல. வந்துட்டு மேலே போகும்போது என்ன பண்ணிட்டான்? இந்த ஹையை கட் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். கட் பண்ணிட்டனாலே புல்லிஷ். திரும்பவும் கீழே இந்த ரேஞ்சுக்கே வந்துட்டு அங்கேருந்து வந்து மேலே போயிட்டான். இது வந்து 5 மினிட்ஸில் பார்க்கணும், 15 மினிட்ஸில் பார்க்கக்கூடாது. என்னடா இப்படி தெரியுதுன்னு பார்த்தேன். லோ பண்ணியிருக்கிறான், இன்னொரு லோ பண்ணியிருக்கான், இன்னொரு லோ பண்ணியிருக்கிறான். ஆனால் ப்ரீவியஸாக வந்து இந்த ஹைக்கு போகல, ப்ரீவியஸாக இந்த ஹைக்கு போகல. இப்போ மேலே போகும்போது இந்த ஹைக்கு மேலே போயிட்டான். அப்போ கீழே வந்தானா புல்லிஷ் தான். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? எக்ஸாக்டாக இந்த லெவல் ப்ரீவியஸ் விக் இருக்குது பார்த்தீங்களா? அந்த லெவலை பாருங்கள். இந்த இடத்துல இருக்க பாடி அதில் வந்து க்ளோஸ் வச்சுருக்காது. அதை கேண்டில் க்ளோஸுக்கு வெயிட் பண்ணோம். கீழே போனாலும் மேலே வந்து க்ளோஸ் வச்சுருவோம். க்ளோஸ் வச்சு எங்கே போயிட்டான்? ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டான். இப்போ இந்த கீழே வந்துருக்குறான் பார்த்தீங்களா? இதை அப்படியே இனி வந்து ஹையர் ஹை பண்ணிட்டு போகிறதுக்கு நிறையா வந்து வாய்ப்பு இருக்குது. எங்கே வரைக்கும் வருவான் அப்படின்னா உடனே ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டுறணும். இந்த ஹையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன். அப்போ நெக்ஸ்ட் டைம் இப்படி மேலே வந்தானா அந்த ட்ரெண்டு வரைக்கும் போயிட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் பயிற்சி பண்ண தான் உங்களுக்கு வந்து தெரியும். கோல்டில் என்ன நடக்குது பார்த்துருவோமா? கோல்டு சூப்பராக வந்து மேலே வந்து போனாங்க. கீழே வந்தான், கண்ணாப்பண்ணான்னு கீழே வந்தான். அதுக்கப்புறம் வந்து அப்படியே பொறுமையாக ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மேலே போனான். அதான் அதில் கவனிக்கணும். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மேலே போனான், ப்ரீவியஸ் ஹையை கம்ஃபர்டபுளாக வந்து கட் பண்ணான். அந்த இடத்துல வந்து பெரிய ரிஜெக்ஷன்லாம் எதுவுமே காட்டாமல், இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் காட்டினான். பட் ஆனால் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. பட் ஆனால் நேற்றுக்கு மார்க்கெட்டில் என்ன பண்ணனா பாருங்கள். முந்தா நேற்று வந்து இந்த ஹைக்கு வந்தானா திரும்ப வந்து அதே ஹைக்கு தான் வந்திருக்கிறான் பாருங்கள். இந்த லோவை கட் பண்ணி கீழேயும் போயிட்டான். இது ஒரு லோ, இது அடுத்த ஹையர் லோ, அப்புறம் கட் பண்ணிட்டான். இங்கெல்லாம் வந்து நல்லா மூமெண்ட் இவ்வளோ தூரம் போச்சு. அதுக்கப்புறம் போகலை, ஹை போகலைனாலே அவன் ஏதோ பிளான் பண்ணுறான்னு அர்த்தம். அதுவும் வெள்ளிக்கிழமை பார்த்து அந்த மாதிரி பண்ணான் அப்படின்னா கஷ்டம்தான், விழுந்துருவான். இன்னும் 15 மினிட்ஸில் பார்த்தா இன்னும் பெட்டராக தெரியுங்கிறதுக்காக இது காட்டுறேன். 5 மினிட்ஸில் தான் நீங்கள் பார்க்கணும். என்ன பண்ணியிருக்கான்? இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ரீவியஸ் ஹையை அவன் பிரேக் பண்ணவே இல்லை. மார்க் பண்ணிடுவோம். இங்கிருந்து கீழே வந்தான், ப்ரீவியஸ் லோக்கு போகல. அப்பா புல்லிஷ் தான்ப்பா. மேலே போனான், மேலே போக முடியல. என்னடா மேலே போக மாட்டான், கீழே வந்துடுவானோ அப்படின்னு பார்க்க கீழே வந்தான். எது வரைக்கும் பை? இது வரைக்குமே பை தான். புல்லிஷாக இருக்கிற மார்க்கெட்டில் எது வரைக்கும் பையின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்குமே பை தான். இந்த லெவலுக்கு கீழே போனானா தான் அடுத்த புல்பேக்லேருந்து கீழே போயிடுவான்னு அர்த்தம். ஆனால் அவன் வரவே இல்லை, அங்கேருந்து போயிட்டான். அப்பா மறுபடியும் புல்லிஷ் தான்ப்பா, மேலெலாம் போகிறான். இந்த ஹையை கட் பண்ணால் தான் போவான், போகலையே. திரும்பவும் கீழே இவ்வளோதான் வந்தால் மேலே போனான். ஓஹோ, கதவை திறக்கும்.
ஒரு தடவை தட்டினா, 2வது தடவை தட்டினா, 3வது தடவை கிட்டத்துலேருந்தே வந்து தட்டுறான். திறந்துருவானோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு பெரிய கன்சல்டேட் பண்ணான். அதுக்கப்புறம் கீழே வந்தான். இது சரியா தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே வந்து கீழே போயிட்டான். புல் பேக்கே கொடுக்காம கீழே போயிட்டான். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி வியாழன் வெள்ளி ரெண்டுமே வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டு கொடுக்குற நாள் கோல்டில். வியாழன் வெள்ளி, திங்கள் செவ்வாய் புதன் ஒரு மாதிரி ட்ரேட் ஆகும், வியாழன் வெள்ளி ஒரு மாதிரி ட்ரேட் ஆகும். ஸோ வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறான், நேராக மேலே போயிட்டான். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான், நேராக கீழே வந்துட்டான். ஒரு ஹை ஒரு லோ. இந்த இடத்துலேருந்து தான் மேலே போனான். வியாழக்கிழமை 71,700, திரும்ப எங்கே வந்திருக்கிறான், 71,600 வந்துட்டான். எங்கே வரைக்கும் போயிட்டு, 72,700 வரைக்கும் போயிட்டு, 72,800 வரைக்கும் போயிட்டு. சரியா? இப்போ இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிட்டான் பார்த்தீங்களா? இந்த 1 ஹவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான். இதில் எக்காரணத்தை கொண்டு அவன் ரிவர்ஸ் ஆக மாட்டான். என்ன தான் அவன் க்ரீன் கலர் கேண்டில் போட்டாலும் ரிவர்ஸே ஆக மாட்டான். கீழே வந்து புல் பேக் போகிற மாதிரி காட்டுவான். இங்கே எல்லாம் வந்து ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு, க்ரீன் வந்திருக்கு, என்ட்ரி எக்ஸிட்டு, நம்ம இந்த இடத்துல பை பண்ண வாய்ப்பே இல்லை ராஜா. இந்த மாதிரி பெரிய ஃபால் ஆகிட்டு இருக்குது, வெள்ளிக்கிழமைக்கு ஆகிட்டு இருக்குது. ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணால் கூட நம்ப மாட்டேன் நான். அது ஏன்னா அப்படி தான், வெள்ளிக்கிழமை அப்படி தான் நடக்கும். அப்படியே நான் வந்து பை பண்ணியாகணும்னா எட்ஜில் பை பண்ணுறது, இந்த எட்ஜில் பை பண்ணுறது. கீழே போனாலும் இது வந்து பெரிய ஃபாலு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி தான் போவோம். பட் ஆனால் இது நீங்கள் செல் பண்ண ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா அவன் பாட்டு கீழே போயிட்டே இருப்பான். என்ன தான் நீங்கள் க்ரீன் கேண்டில் பார்த்தாலும் ப்ரீவியஸ் ஐ அவன் பிரேக் பண்ணவே இல்லை பாருங்கள். கடைசி வரைக்கும் பிரேக் பண்ண மாட்டான். இன்னொரு விஷயம், மலை ஏறினா மலை இறங்கிட்டான். மலை இறங்கிட்டு இருக்கிறான். இன்னும் பேஸ் கேம்புக்கு வரல. பேஸ் கேம்புக்கு வந்துடுவான்னு நினைக்கிறேன். இந்த இடத்த ஹோல்ட் பண்ணோன்னு பார்த்தேன், அது வந்து ஹோல்ட் பண்ணாமல் வந்து 1 ஹவரில் கேண்டில் 1 ஹவர் கேண்டில் பாருங்கள் எங்கேருந்து பீரிஷாக இருக்குது. 1 2 3 4 5 6 6 மணி நேரம் பீரிஷ். 7வது மணி நேரம் தான் ஒரு சின்ன புல்லிஷ் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 6 மணி நேரம் செல் ஆகிருக்கு. 40 நிமிஷம் வீடியோ பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே. கோல்டு, க்ரூட் ஆயில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிட்டு இருக்குதுங்க. அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டு இருக்கான். ஏன் அந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னா, யூஎஸ் ஆயில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், டே டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்டை கட் பண்ணி மேலே போய் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு அந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி கொஞ்சம் மேலே போகிறான். அது நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்க்கும்போது நம்ம வந்து தனியாகவே யூஎஸ் ஆயில் வந்து பார்ப்போங்க, கோல்டு எல்லாமே பார்ப்போம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோங்க, 6000லேருந்து பேசிகிட்டு இருக்கிறோம். 6000 அப்படிங்கிற இந்த லெவலில் இருந்து அவன் ஹையர் லோ பண்ணிகிட்டே மேலே போகிறான். ஒரு சின்ன கன்சல்டேஷன் பண்ணான். இது ட்ரெண்ட் லைன் இருக்கிற இடத்துல மேலே டேயில் வந்து இது ட்ரெண்ட் லைனு, இந்த இடத்துல கன்சல்டேட் பண்ணான். அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி திரும்ப வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கன்சல்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறான். எனக்கு என்னமோ இது ஒரு சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணானா தான் கீழே போவான், இல்லைனா போக மாட்டான் அப்படின்னு தோணுது. இங்கே ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கான் பாருங்கள். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். போட்டு காமிச்சிருவா. அப்போ இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனோன்னா திரும்ப வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு அப்படியே பிரேக் ஆகி இன்னும் கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஏன்னா பேட்டர்ன் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே வந்து இருக்காதுங்க. பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகிடும் கண்டிப்பாக. அப்போ என்ன நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், இது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலு. இந்த சப்போர்ட் லெவலேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போச்சுன்னா கீழே பிரேக் பண்ணிட்டான்னா பேஸ் கேம்ப்பு உறுதி வரமாட்டான். உலக நிலவரம் வந்து அந்த மாதிரி இருக்குது, வரமாட்டான்னு நினைக்கிறேன். வந்தான் இதை கட் பண்ணனா அப்படின்னா அப்புறம் ப்ரீவியஸ் ஹைக்கு போகாமல் இன்னொரு லோ வைப்பான். அப்புறம் இதுதான் நம்மளுக்கு சப்போர்ட்டு, இந்த லெவல் வரைக்கும் வரலாம். இதையும் விட்டானா இன்னும் கீழே போவான். அந்த மாதிரி அவ்வளோதான். இதுதான் ட்ரேடிங். சார்ட்டு ஃபுல்லாக கோடு போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரைஸ் எங்கே மூவ் ஆகிட்டு இருக்குதோ அந்த இடத்துல மட்டும் கோடு போட்டிங்கன்னா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ 5 மினிட்ஸ் சார்ட்டில் போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஆரம்பித்த உடனே வந்து இந்த ஹையை வந்து பிரேக் பண்ண தான் ட்ரை பண்ணான். முடியாமல் கீழே வந்தானா இந்த லோவை பிரேக் பண்ணுற மாதிரி கீழே போயிட்டான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், லோ பண்ணிகிட்டே அப்படியே கீழே வந்திருப்பான். ஒரு பெரிய கேண்டில் வந்தது, அதுலேருந்து வந்து அப்படியே வந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கான். இது லோ, அடுத்த லோ, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே மாட்டான்.
மேலே போகும்போது கட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஹைக்கு போக மாட்டான். இங்கெல்லாம் ஹை பண்ணிக்கிட்டே போயிருக்கிறானா, 4 தடவை பண்ணிட்டானா, 4வது தடவை என்ன பண்ணான், கீழே வந்துட்டான். ப்ரீவியஸ் ஹைக்கு போகலையா, கீழே வந்துட்டான். இங்கே வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், லெஃப்ட் ஷோல்டர், ரைட் ஷோல்டர், ஹெட்டு, இந்த லெவலை கட் பண்ணணும் அப்படின்னா மேலே வரைக்கும் போய்டும். ஸோ இதுதான் வந்து க்ரூடில் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அவன் இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணால் கீழே போயிடுவான். பட் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ சில்வரில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, சில்வர் வந்து 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் லைனுக்கெலாம் எப்போல்லாம் ப்ரைஸ் வருதோ, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எப்போ ப்ரைஸ் வருது வந்து 1 ஹவர் சார்ட்டுங்க, சில்வரு ஜூலை ஃபியூச்சரு. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கான் ப்ரைஸ். மேலே போகும்போது கிட்டத்தட்ட ஈக்குவல் ஹைக்கு கொஞ்சம் மேலே போகிற மாதிரி விக்கு மட்டும் மேலே போயிருக்குது. இந்த லெவலில் வரைக்கும் போயிருக்கிறான். இங்கேருந்து கீழேருந்து அப் ட்ரெண்டில் வந்துக்கிட்டு இருந்தது. என்னாச்சு, ஈக்குவல் ஹை வந்ததுக்கப்புறமா கீழே வர ஆரம்பிச்சது. ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணல. மேலே போகும்போதெல்லாம் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணவே முடியாமல் அவன் பாட்டு போயிட்டு இருக்கான். என்ன பண்ணுறான், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எப்போலாம் வர்றானோ சப்போர்ட் எடுக்கிறான். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, ட்ரெண்ட் லைன் மட்டும், இந்த லைனை மட்டும் வரைய தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி இந்த லைனை போட்டுறீங்க. அப்படி இல்லை, இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறீங்க, இந்த லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் மார்க்கெட்டில். மேலேருந்து எப்படி வந்திருக்கான், லோ, மேலே போகும்போது அந்த ஹையை கட் பண்ண முடியல, கீழே இன்னொரு லோ, மேலே போகும்போது அந்த ஹையை கட் பண்ண முடியல, இன்னொரு லோ, மேலே போகும்போது அந்த ஹை வரைக்குமே போயிட்டான். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த லெவல் வரைக்குமே செல்லு தான், தைரியமாக செல் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு செல் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு செல்லு வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. பையில் தான் போகிறேன் அப்படின்னு எவ்வளோ தூரம் உங்களை கன்வியூஸ் பண்ணிட்டு எவ்வளோ பெரிய செல்லு வந்திருக்கான் பார்த்தீங்களா. லோ, அடுத்த லோ, அடுத்த லோ, அடுத்த லோ, அடுத்த தடவை ஹை போகும்போதும் போக முடியல. ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் போகும்போது தான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கிறான் இந்த ஹையை கட் பண்ணி மேலே போகிறதுக்கு. பட் ஆனால் ப்ரீவியஸ் ஹை அதுக்கு அடுத்த ஹைக்கு போகலாம். அங்கே போனோன்னா திரும்ப வந்து ட்ரெண்ட் லைனுக்கு மாட்டான். அப்போது ட்ரெண்ட் லைன் இஸ் ஆக்டிங் எஸ் எ மேக்னெட். இந்த மேக்னெட்டுக்கு எப்போல்லாம் ப்ரைஸ் வருதோ இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் ஆகி போகுது. பவுன்ஸ் ஆகி எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல, பட் ஆனால் பவுன்ஸ் ஆகி போகுது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளால் வந்து வரைய முடியுது. இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணோன்னா இது வந்து கிட்டத்தட்ட இப்படி வந்திருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து அவன் வராதனால லைக் இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா ட்ரெண்ட் லைனை பற்றி நான் நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்கேன். ட்ரெண்ட் லைன் வந்து இதை டச் பண்ணோம், அதை டச் பண்ணோம், பாடியை டச் பண்ணோம், விக்கை டச் பண்ணோம். ட்ரெண்ட் லைன் எதுக்கு வரையணும்னா அந்த இடத்துக்கு வந்தால் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் ஒரு ஐடியா தெரியும். அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தால் சப்போர்ட் எடுக்கும்னு தெரியும். தொட்டோன்னு எடுக்குமா, தாண்டி போயிட்டு எடுக்குமா, இல்லை தொடாமலேயே மேலே போயிடுமாலாம் தெரியாது. இந்த இடத்துக்கு பக்கத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனே நீங்கள் அதுதான் வரைகிறீங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் வரும்போது அந்த பையர்ஸ் இருக்கிறாங்களா, செல்லர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து ஆர்வமாக வந்து ஏற்கனவே வந்து அந்த ப்ரைஸ் அந்த இடத்துலேருந்து தான் மேலே போயிருக்கு. அதனால் அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம இன்னொரு பை பண்ணலாம் அப்படின்ட்டு பை பண்ணுவாங்க. அதனால் ப்ரைஸ் வந்து மேலே போகுது. சரி, ஓகே. சில்வரில் ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்குது. 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆரம்பித்ததுலேருந்தே வந்து என்ன பண்ணியிருக்கான், நேற்று ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியாமலேயே அப்படியே கீழே வந்தான். கீழேயே அவன் பாட்டு போயிட்டான். அப்போ இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கீழே வரும்போது வந்து ஆப்போசிட் கலர் கேண்டில் இந்த இடத்துலையே இருக்குது. இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில்லேருந்தே வந்து கீழே வந்துட்டான். கீழே வந்தான் அப்படின்னா ஒரு டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக கொடுப்பான். அதுக்கப்புறம் வந்து கீழே போவோம். எப்போ வந்து இது வந்து மேலே போகும் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணும்போது தான் மேலே போகும். ப்ரீவியஸ் ஹையை எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ வரைக்கும் வந்துட்டு ப்ரீவியஸ் லோவை எப்போல்லாம் கட் பண்ணுறோம் அப்போ வரைக்கும் கீழே போயிட்டே தான் இருப்பான். இப்போ இங்கே நீங்கள் பார்த்துங்க, மேலே போச்சு பார்த்தீங்களா, இந்த லோ இருக்குது பாருங்கள், பார்க்க ஆச்சரியமாக இருக்குங்க இந்த லோ. இதில் வந்து என்ன நீங்கள் பார்க்கலாம், ஒரு புல்லிஷாக வந்து மேலே வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு குரூப்பில் டூப்பு கேண்டில் இருக்குது, இதுலேருந்து மேலே போயிடுச்சு. ப்ரைஸு கீழே வரும்போது இந்த ரேஞ்சிலேருந்து அவன் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். பட் ஆனால் அவன் என்ன பண்ணான், அப்படியே கன்சல்டேட் பண்ணான், சும்மா கடையை திறந்து வச்சுருக்கான் வியாபாரம் பண்ணாமல்.
ஆனால் கீழே வராமல் என்ன பண்ணியிருக்கான், இந்த விக்கு இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸாக வந்து இந்த இடத்துல ஒரு விக்கு, மதியம் ஒரு 2 மணிக்கு வந்த விக்கு. இந்த விக்கை நீங்கள் அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பாடி வந்து லைன் போட்டுறேன். இது வேறு மவுஸ் பாயிண்டர் கலரை மாற்றுங்க, அதை மாற்றுங்க, இதை மாற்றுங்க, எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, கன்ஃபியூஷன். இந்த இடத்துல இதுதான் விக்கா. இந்த விக்கை இங்கே வந்து எத்தனை தடவை ட்ரை பண்ணியிருக்கான் பாருங்கள் கீழே போகிறதுக்கு. பாடி எங்கே க்ளோஸ் வச்சுருக்கான்னு பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இன்னும் கூட இதுதான் லைனு. பாடி க்ளோஸ் எப்படி வச்சுருக்கான் பார்த்தீங்களா. கீழே வந்துட்டு மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டானா, கீழே வந்துட்டு மேலே போகும்போது நல்ல க்ளோஸ் வச்சுருக்கானா, அதுக்கப்புறம் ஒரே தூக்கு, ஒரு சின்ன புல் பேக்கு, மறுபடியும் தூக்கு, அப்படியே அடிச்சுட்டு மேலே போயிட்டான். எக்ஸாக்டாக எப்படி நடந்துருக்குதுன்னு பார்த்தீங்களா. இதுதான் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதைத்தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அன்றைக்கி லெவலில் இருக்கா, ஒரு மாதிரி கன்சல்டேட் ஆகிட்டு இருக்குதா மார்க்கெட்டை, எக்ஸாக்டாக வந்து அவன் வந்து பண்ணியிருக்கிறானா அப்படின்னு பார்க்கணும். இது பாருங்கள், இது வந்து விக்கு எக்ஸாக்டாக பாடி அங்கேயே க்ளோஸ் வச்சுட்டு தான் கீழே இந்த லெவலுக்கு வந்திருக்கிறான். காலையிலேருந்து ஒரு லெவலுக்குள்ளார போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறான். அவன் சாயந்தரம் வரைக்கும் அதான் பண்ணிகிட்டே இருக்கிறான் வேலைக்கிழமை அன்னைக்கு. மேலே என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், கீழே என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். இது வந்து சம்மந்தமே இல்லை, சில்வர் சார்ட்டு. நீங்கள் இதுனால எதை பார்த்தீங்கன்னாலும் இப்படி தான் இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், சார்ட் வந்து இந்த சார்ட் எனக்கு அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள், அது சொல்லுங்கள், இது சொல்லுங்கள்லாம் கேட்காதீங்க. எல்லா சார்ட்டுமே ஒன்று தான். கான்செப்டை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும். 5 மினிட்ஸும் அதே தான், 1 ஹவரும் அதே தான், வீக்லிலேயும் அதே தான். ஸோ இந்த செஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் கற்றுருந்துருப்பீங்க. நிறைய பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ட்ரேடிங் ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.